الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. திருக்குர்ஆனுடைய சிந்தனைகளில் 13வது சிந்தனையாக 2 குணங்கள். முதலாவது குணம் பொறுமைங்கிற குணம். உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் சோதனை என்பது கிடையாது. சோதனை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இப்போ வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களின் போது பொறுமை இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூஅ் வ நக்ஸிம் மினல் அம்வால். எல்லா விதத்திலும் உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அந்த சோதனையின் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களுடைய பொறுமையை நீங்கள் எடுத்து பாருங்கள். பல வருட காலங்கள் நோயால் பாதிக்கப்பட்ட நபி, நோயால் கஷ்டப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்வான், இன்னா வஜதுனாஹு சாபிரா. நாம் அவரை எப்படி பெற்றுக்கொண்டோம்? பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்த், சிறந்த அடியார் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையெல்லாம் சொல்லி காட்டுவான். நபிமார்கள் அழைப்பு பணியின் போது பல கஷ்டங்கள். அல்லாஹ் சொல்வான், இஸ்பிர் அலா மா யகூலூன். அவர்கள் என்ன உங்களுக்கு நோவினை கொடுத்தாலும் பொறுமையாக இருங்கள். ஏன்னா நபிமார்களுடைய அழைப்பு பணியில் பரிகாசம் செய்வாங்க, திட்டுவாங்க, பொய்யர் என்று சொல்லுவாங்க, கவிஞர்னு சொல்லுவாங்க, பட்டப்பேர் வைப்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பொறுமை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை சிறிய வயதிலிருந்தே பிரிந்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டான். அப்போ அவங்களுடைய பொறுமையை அல்லாஹ் சொல்வான், சபுருன் ஜமீல், அழகிய பொறுமை என்று அல்லாஹ் சொல்லிக்குவான். இப்படி பல நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்துக்கொண்டால் சோதனை வந்தபோது, பல்வேறு விதமான சோதனைகள் வந்தாலும் பொறுமையோடு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படாத சோதனையா? அல்லாஹ் சொல்வான், வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். உறுதி வாய்ந்த நபிமார்கள் பொறுமையை மேற்கொண்டது போல நீங்களும் பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபியுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகள் இருந்தது. அப்போ மனிதர்கள் சோதனைகள் இல்லாமல் இல்லை, ஆனால் அதற்கு பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். சோதனையின் போது பொறுமை கொண்டால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த சோதனை விரைவில் நீங்கும். அதே போன்று கூலி இருக்குதே, பொறுமையாளர்களுக்கென்று கூலியை அல்லாஹ் முடிவு செய்யலை. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். கூலி இல்லாமல் பொறுமையாளர்களுக்கு நன்மை வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ பொறுமை என்பது நம்மிடத்தில் வர வேண்டும். சோதனை வரும்போது பொறுமை காக்கணும். எல்லாம் புலம்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமை காப்பதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளை இறந்துருச்சு, சிறிய குழந்தையாக இருக்கும்போதே கபரில் உட்காந்து அழுது கொண்டிருக்கிறான். அப்போ நபி சொல்வார்கள், பெண்ணே, அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவை பொறுமையாயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண்மணி அதை கண்டுக்க மாட்டான். கடைசியில் நபின்னு தெரிஞ்ச பிறகு நபிட்டு வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்பொழுது நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? இன்னம ஸபர் ஐந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை எப்பொழுது இருக்கணும்? அதற்கான கூலி எப்போ? சோதனை வரக்கூடிய ஆரம்ப நேரத்தில் இருப்பது தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த பொறுமைங்கிற குணம் நமக்கு கஷ்டம் வரலாம், வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படலாம், கடன் ஏற்படலாம், நோய்வாய்ப்படலாம். எந்த நிலையிலும் சரி அந்த சோதனையின் போது பொறுமை கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்க வேண்டும். இந்த பொறுமைங்கிற குணத்தை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இதை அல்லாஹ் அடியாறுகளிடம் வர வேண்டும் என்று அதற்கென்று பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இரண்டாவது குணம் என்ன? நன்றி செலுத்துதல். அல்லாஹ் செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவது. இந்த உலகத்தில் எவ்வாறு மனிதர்களுக்கு சோதனை இல்லாமல் இருக்காதோ அதுபோல் அல்லாஹ்வுடைய நிஅமத், உபகாரம் இல்லாத மனிதர்கள், படைப்புகள் என்பது கிடையாது. அப்போ அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நிஅமத்துகள் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஒரு மனிதர் ஒரு பகுதியில் கடந்து போவார். கடந்து போய் ஒரு கூடாரத்தில் யாரோ ஒருத்தர் சப்தம் கேட்கும். இப்போ அந்த கூடாரத்துக்குள்ளே போகும்போது அந்த மனிதரை பார்ப்பாங்க. அந்த சப்தம் விடக்கூடிய மனிதரை பார்ப்பார். அவருடைய கண்ணு தெரியாது, 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது. அவர் நாவல எப்படி அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த மனிதருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா 2 கண் இல்லை, 2 கை இல்லை, 2 கால் இல்லை,
அல்லாஹ்வை புகழ்ந்துட்டுருக்காரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், எனக்கு 2 கை 2 கால் 2 கண் இல்லை, நான் கவலைப்படல. அல்லாஹ் எனக்கு நாவை கொடுத்துருக்கிறானே, குரான் ஓதக்கூடிய நாவு, அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய நாவு, இந்த காது குரானை கேட்கக்கூடிய காது அல்லாஹ் கொடுத்துருக்கானே, இது பெரிய நியாமத்து, இதற்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னபோது இவர் ஆச்சரியப்பட்டார். அப்போ மனிதர்கள் யாராக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நியாமத் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி என்பது 3 வகையில் இருக்குது. முதலாவது உள்ளத்தால், நமக்கு ஒரு நியாமத்து கிடைக்கும்போது மனதார அல்லாஹ்வுடைய நியாமத் இது உபகாரம் என்று மனதில் நினைத்தால் இது உள்ளத்தால் நன்றி செலுத்துவது. இரண்டாவது நாவால் நன்றி செலுத்துவது. எந்த நியாமத்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நம்ம சாப்பிட்றோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆடை அணிவிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், பாத்ரூம் போயிட்டு வரோம் அல்ஹம்துலில்லாஹ், எந்த நியாமத்தை அனுபவித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நாவால் செய்யக்கூடிய நன்றி. மூன்றாவது என்ன, உடலால் செய்யக்கூடிய நன்றி. அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் சொல்லாததை, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தவிர்த்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த விஷயங்களை செய்வது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு உடலால் செய்யக்கூடிய நியாமத். அந்த நியாமத்துகளில் மிக சிறந்தது அந்த நன்றி செலுத்துவதில் தொழுகைங்கிற ஒரு நியாமத், ஒரு வணக்கம். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்வான், பாராட்டி சொல்வான் அப்தன் ஷகூரா என்று. ஏன்னா எந்த நியாமத்து கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்துருந்தான், நபித்துவத்தை கொடுத்துருந்தான். அவங்க துவா செய்கிறாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை, எனக்கு கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கூடிய அல்லாஹ் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க நின்று வணங்குறான். எந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுடைய முன் சென்ற பாவத்தையும் மன்னிச்சிட்டான், பின்னால் நீங்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுவோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சிரமப்பட்டு இபாதத் செய்கிறீங்க. அப்போ நபி சொன்ன வார்த்தை அஃபலா அகூன அப்தன் ஷுக்கூரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மனிதர்களில் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் கம்மி தான். அல்லாஹ் சொல்வான், கலீலும் என் இபாதி யஷ்கூர், என் அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் குறைவானவர்கள் தான். அப்போ 2 பண்பை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நம்மிடத்தில் வரவேண்டிய மிக முக்கியமான 2 பண்புகள். முதலாவது, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமை காற்பது, புலம்பக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ் கொடுத்த நமக்கு நியாமத்துக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பது. இந்த 2 பண்புகளும் ஒரு அடியானை உயர்த்திவிடும். அந்த 2 பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும்.